ஏய் யோ யோ இனிமே ஏய் நம்ம தான்டா. என்னடா யாருகிட்ட? ஆட்டம் ஓவரா இருக்கு. இனிமே எல்லாம் அப்படிதான்டா இருக்கிறோம். எவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? தக் அது லைஃப்லடாங்க. என்னமோ சரிதான். ஆர்சனல்ரா. பண்ற அலப்பற தாங்க மாட்டேங்குதுங்க. ஆமா, ரிவ்யூ ஃபுல்லா இப்படியே உட்காந்துலான் இருக்கேன். பட் என்ன பண்றது, எல்லா கிளப்பை பத்தியே பேசணுன்றதுனால நம்ம ஒரு நியாயமான ஃபேனா மாறி இந்த ரிவ்யூ ஏதோ ஆரம்பிப்போம். எங்க விதி இந்த வாரம் மத்த கிளப் பத்தி பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆமா, இந்த 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 வாரம் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ஒரு பிரம்மாண்டமான வீக்கா இருந்துச்சு. அதுல வந்து தி பிகெஸ்ட் கேம் அஃப்கோர்ஸ் நம்ம பேசி ஆகணுன்றது வந்து ஆர்சனல் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி. மக்களே வணக்கம். இந்த வாரத்தோட பிரீமியர் லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சது எக்ஸப்ட் ஃபார் செல்சி நினைக்கிறேன். அண்ட் பிக் வின் ஃபார் ஆர்சனல். ஹம்பிளிங்கா எல்லாரும் கேட்பீங்க. அந்த அந்த வார்த்தையை வந்து நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல போனாலும் இந்த ஹம்பிள்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்க பார்க்காம விட முடியாது. எல்லாரும் வச்சு செய்யறாங்க. அம்பலான்னு ஆசைப்பட்டு கடைசியில 5 கோலை வாங்கிட்டு ஹம்பிள் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே ஹாலண்ட. கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. இனிஷியல் தாட்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணியா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் ஆர்சனல்? 5-1 சத்தியமா எதிர்பார்க்கல. ஆர்டெட்டாவும் எதிர்பார்த்திருக்க மாட்டான், பிளேயர்ஸும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா நான் லைவ்ல பார்த்த மாதிரியே ஆர்சனல் வின் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். 1-0 ஆர் 2-1, மேக்ஸிமம் 3-1. லைக் அந்த ஃப்ளூக்ல ஏதாவது போயிருந்தா நம்ம 3-1 போயிருக்கோம், இல்ல 2-2 டிரா அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா நான் வந்து தோக்க மாட்டோம்னு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஆனா 5-1லாம் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஆமா, ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் விக்டரிக்கும் இது வந்துட்டு எங்களோட ப்ரொக்ரெஷன் என்னன்னு காமிக்கிறதுக்கான ஒரு நேரமா இருந்துச்சு. ஆனா அகைன் சிட்டி வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. அடி வாங்குற டைம்ல நம்ம அடிச்சு உங்களை வந்து ஒரு பெருமையா பேசுறதுக்கும் கொஞ்சம் லைட்டா மனசு வலிக்குதுதான். பட் நாளைக்கு சாவ பறக்கலைய போட்டு தள்ளுற வெக்கமால உனக்கெல்லாம். எனிவே இது வந்து ஆர்சனல் சைட்ல பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ப்ராக்ரஸ் தான். ஸோ என்னதான் இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்ணி இந்த கேம் வந்துட்டு நான் 5-1 வின் பண்ணதுனால அவங்க டிரான்ஸ்ஃபர் விண்டோ அஃபிஷியலி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள்? ஆமா, இதுதான் இந்த கேமோட பெரிய மைனஸே. 5 கோல் அடிச்சுட்டோம்ல, கோல்ஸ் அடிக்க ஆள் இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால வாங்காம விட்டுருவான். லைக் நாளைக்கு எப்படியும் க்ளோஸ் ஆகுது. கண்டிப்பா இப்போ அப்ரோச் பண்ணி எந்த கிளப்புமே பிளேயர்ஸ் லாஸ்ட் டே வரைக்கும் லைக் பார்த்துட்டு விடுற மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனா லாலிகால போய் இவங்க வந்து அந்த பேங்க் பிரேக் அவங்களோட இதை ரிலீஸ் கிளாஸை கட்டி வாங்கிட்டு வரலாம். ஆனா லாலிகால இருந்து நம்ம யாரையும் பாக்குறதும் இல்ல. ஸோ அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சம்மர் தான். ஆமா, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நெகோசியேட் பண்றதுக்குள்ள டைம் இல்ல. போனா ரிலீஸ் கிளாஸ் பே பண்றது தான். இந்த ஒரு நாள் என்ன நடக்கும்ன்றது பெருசா தெரியல. ப்ராப்ளி நம்ம அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டிரான்ஸ்ஃபர் முடிச்சிருக்கலாம். சோ தெரியல என்ன நடக்கும்ட்டு. பட் இந்த கேம் நம்ம சிட்டியை பத்தியும் பேசுவோம். அவங்களோட ஸ்டார்டிங் லைனப் வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம டிஃபென்ஸ்ல ஸ்டோன்ஸ் ரிட்டர்ன் ஆகும்னு பேசணும். ஸ்டோன்ஸ் வந்ததான் மேஜர் பிரச்சனையாவே இருந்துச்சு இந்த கேம்ல. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டோன்ஸ் இன்ஜர் ப்ரோ வந்தா மாஸ்க் காமிப்பான்ட்டு. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளமே அவனும் அந்த அக்காஞ்சி பார்ட்னர்ஷிப்பா தான் இருந்துச்சு. ஏன் தெரியல, லாஸ்ட் கேம் வர குசானோவா வந்து அந்த கேம்ல அவ்வளவு மெயின் கேம்ல ஆரம்பிச்சாங்க, இந்த கேம்ல வந்து வேணான்ட்டு விட்டாங்க. அண்ட் லைக் ஷாட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே ஆர்சனல் 12, சிட்டி 7. பொசிஷன் வந்துட்டு சிட்டி தான் அதிகமா வச்சிருந்தாங்க, 55%. பாஸ் ஃபர்ஸ்ட் 470. பட் இது எல்லாமே கடைசியில வந்து யூஸ்லெஸ்ஸா தான் இருந்துச்சோ. லைக் ஃபார்வர்ட் பாசஸ்ன்ற ஸ்டார்ட்ல எதுவுமே இல்லை. இட் வாஸ் ஆல் சும்மா மெயின்டைனிங் த பொசிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. மேன் சிட்டி சைட்ல என்ன பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லுவேன்? எந்த சைட்ல? லைக் அவங்க வந்து தெரியல, எனக்கு வந்து அவங்க வந்து ஆர்சனல் மாதிரி பில் ஃப்ரம் த பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. எல்லா வாட்டியும் பார்த்தோன்னா அவங்க லைக் இப்போ எடர்சன் இருந்தானா இந்த மேட்ச் மேபி அவங்க இவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆர்டேகாலாம் 2-3 மிஸ்டேக்ஸ் பேக்ல இருந்து பிளே பண்ணும்போது இது பண்ணா. அவங்க டிஃபென்ஸ்லயுமே அவங்க பண்ண பாசஸ் வந்து லைக் எதுவுமே நிறைய இது வந்து இந்த லைன் பிரேக்கிங் பாசஸ் மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா எல்லாமே லைக் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரைஸ் பிடிச்சிட்டான், பார்ட்டே பிடிச்சிட்டான், அந்த மாதிரி அம்மா கடிச்சிட்டாங்க எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து டிஃபென்சிவ்லி ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. அட்டாக்லயுமே வந்து ஷார்ப்பா எதுவுமே இல்லை. ஹாலண்டுக்கு அந்த ஒரே சான்ஸ் தான் கிடைச்சது, அதையும் கோல் அடிச்சிட்டான். சவினியோக்கு அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சது, ரயா சேவ் பண்ணிட்டான். நீ சொல்லிதான் எனக்கு 7 ஷாட் அடிச்சிருக்காங்கன்னே தெரியும் எனக்கு. மற்றபடி அந்த ஹெடர் போயிருந்தா அது ஒண்ணு, அப்புறம் ஒரு மிஞ்சி போனா 3 ஷாட் மொத்தமா அடிச்சிருப்பாங்க, அப்படிதான் தெரிஞ்சுச்சு. 7 ஷாட்லாம் போயிருந்தா அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்க அட்டாக் பண்ண மாதிரியே தெரியல. ஃபைனல் தேர்ட் வரைக்கும் வந்தாங்க, அதுக்கப்புறம் சைட் பாஸ், பேக் பாஸ், அவ்வளவுதான். அப்படிதான் இருந்துச்சு. அதை வச்சுதான் அந்த பாஸ் ஸ்டார்ட் வந்திருக்குது. ஆனா நீ சொன்ன மாதிரி டிஃபென்ஸ்ல நிறைய எரர்ஸ் வந்தது. ஏன்னா நம்ம ஸ்டோன்ஸ், அக்காஞ்சி அவங்க 2 பேருமே நிறைய எரர்ஸ். இதுல வேற ஒர்டேகா ஒரு எரர் பண்ணி நம்ம ஹேவர்ஸ்னால தப்பிச்சாம. பட் இல்லைனாலும் அது ஒரு கோல் போயிருக்கும்.
இன் ஜெனரல் டோட்டலி எரர் ப்ரோன் சிட்டி சைடா இருக்கு. ஏன்னா இவ்வளோ அவங்க வந்து கான்பிடண்டா ஆடுற டீம் வந்து சடனா இந்த வருஷம் ஃபுல்லாவே இந்த கேம் இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா ஆடுறாங்க. அண்ட் இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல வந்துட்டு ரொம்ப லைக் காட் அவுட் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த மிட்ஃபீல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த பிளேயர்ஸ். ஸோ டக்குன்னு ஒரு கவுண்டர் அட்டாக் டிரான்சிஷன் இந்த கேம்ல வந்துட்டு மார்டினெல்லி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணுவான். அது இல்லாம வந்துட்டு ஆவர்ஸ் அடிச்ச கோலுமே வந்துட்டு அந்த டிரான்சிஷன்ல அவங்க வந்து மாட்டினது தான். டக்குன்னு ஒரு கவுண்டர் வந்தது, அவங்களால கேட்ச் அப்பே பண்ண முடியல. ஸோ சிட்டி வந்து ஓவரால் மிட்ஃபீல்ட்ல தான் அவங்களோட மெயின் வீக்னஸ் இருக்குதுன்றது. அஃப்கோர்ஸ் டிஃபென்ஸாவும் ஸ்ட்ராங் இல்ல, பட் மிட்ஃபீல்ட்லயுமே ஒரு பெரிய எரர் இருக்குன்றது நான் ப்ரிவியூலே சொன்னேன். இந்த கேம்ல வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆச்சு. பெப் வந்துட்டு ஐ திங்க் க்ளூலெஸ்ஸா இருக்கலாம். மேபி அந்த இன்னொரு மிட்ஃபீல்டர் சைன் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதே மாதிரி இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, லைக் இது எல்லாருக்குமே அப்படி தெரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஆர்டெகா வந்து அவனோட ரைட் சைட்ல இன்னைக்கு 4 கோல் போயிருக்கு. ஸோ அவன் ரைட் சைட்ல பண்ணது வந்து அவன் பெருசா சேவ் பண்ண மாதிரியே தெரியல. அவன் ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஓகே, அது டிஃபென்சிவ் மிஸ்டேக் ஓகே, ஆனா லைக் டிஃப்ளெக்ஷன் அப்படிலாம் கூட போயிருக்கு. ஆனா அவன் எதுவுமே பெருசா டைவ் பண்ணாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் அவன் ரைட் சைட்ல வந்து ரொம்ப அதுதான் நானும் கொஞ்சம் சொன்னேன். ஆமா, ஏன்னா அந்த நுவானேரி கோல்லாம் வந்துட்டு கடைசியில அவன் அட்டெம்ப்ட் கூட பண்ணல, விட்டாச்சு. ஏன் போனா போட்டான்டா விட்டுறா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். சோ ஆமா. யா அந்த கோல் கீப்பருமே என்ன பிரச்சனை, நீ ஏன் எடர்சன் டிராப் பண்ணா என்ன நடந்ததுன்னு அந்த கதையும் ஒன்றும் புரியல. பட் ஆர்சனல் யங்ஸ்டர்ஸ் லுக்கிங் பிரைட் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். Yes. 18 year old ஸ்கெல்லி Yes. அவரோட பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஃபர்ஸ்ட் கோல், அது வேற ஹாலண்ட் செலிப்ரேஷன் போல ஃபுல் டாக் ஆஃப் தி டவுனே அதுதான் போயிட்டு இருக்குது. நான் பொடியே இல்ல, என் பேரு ராக்கி. மண்டல ஏறிச்சா. அது மட்டும் இல்லாம நுவானேரி நானும் சும்மா கலந்துட்டுமான்னு வந்துட்டு அவனும் ஒரு கோலை போட்டு போயிட்டான். சோ ஆர்சனலோட ஃபியூச்சர் லுக்கிங் பிரைட் இந்த யங்ஸ்டர் அகாடமி. அவ்வளவு அது வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு விதத்துல வந்து பிளேயர்ஸ் இன்ஜுரிக்கு நான் வந்து ஆசைப்படக்கூடாது. பட் ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுனாலதான் எனக்கு வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. கிடைச்சப்பையும் லைக் அவங்க வந்து லைக் சில பேருக்கு கிடைச்சிருக்கு, சார்லி பட்டினோக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட் ஆனா அவங்க மேல இவ்வளவு ட்ரஸ்ட் வைக்கலையா, இல்ல அவங்களுக்கு இவ்வளவு சான்ஸ் கிடைக்கலையா எனக்கு தெரியல. ஆனா இப்போ கிடைச்ச 2 பேருமே சரிடா, நான் இவ்வளவு நாள் இந்த கிளப்புக்காக இருந்திருக்கேன், நான் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் ரொம்ப பயங்கரமா ஸ்டெப் இன் பண்ணி அவங்க வந்து லைக் இப்போ சொல்ல முடியாது. இப்போ அவங்க பிளேயர்ஸ்லாம் திருப்பி இன்ஜுரில இருந்து வந்தாலும் இவங்களை தூக்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு அவங்க அவ்வளவு நல்லா ஆடுறானுங்க. ஸோ லைக் அவ்வளவுதான். 0 million ஸ்பெண்ட், 0 money ஸ்பெண்ட், வேற லெவல். எனக்கு இந்த மாதிரி ஜாலியா இருக்கலாம் டிரான்ஸ்ஃபர் வேணான்றதுக்கு அப்புறம். இல்ல ஸ்ட்ரைக்கர் வேணும். ஆர்சனல் இது ஸ்ட்ரைக்கர் வந்து வேற எவனா இருந்தானா ஓகே. லைக் இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம இவனை வச்சிருந்தோமே, அந்த யூஎஸ் ஸ்ட்ரைக்கர், அவன் பேர் என்ன? யூஎஸ் ஸ்ட்ரைக்கரா? இவன் ஃபாலோரின் பாலோகன். பேலகன் சாரி. அவன மாதிரி நம்ம ஏதாவது அகாடமி ஆளுங்க வச்சிருந்தானா நமக்கு பிரச்சனை இல்ல. லைக் அந்த மாதிரி இடம் ப்ரோமோட் பண்ணி ஓபி மார்டின்லாம். பட் யா புரியுது. ஆமா. அஃப்கோர்ஸ் இது நிறைய இன்னும் யங்ஸ்டர்ஸ் நல்லா இதுல இருந்தே தெரியும். லைக் ஃபியூச்சர் ஆர்சனல் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த கிளப்ல இருக்கிறது ஒரு நல்ல ட்ரஸ்ட் பண்ணலாம் அந்த ப்ராசஸ்ன்றது அவங்களுக்கும் தெரியும். பட் ஓவரால் மான்செஸ்டர் சிட்டி ஹேவ்ஸ் வே சோ மச் டு இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லாம உங்களுடைய நெக்ஸ்ட் பிக்சர்ஸ் பார்த்தோம்னா தேர் பிளேயிங் நியூ காசில் அட் ஹோம், அதுக்கப்புறமா வந்துட்டு லிவர்பூல வேற ஆடுறாங்க. ஸோ வந்து இட்ஸ் டெஃபினெட்லி டஃப் டைம்ஸ் ஆயிடு. பெப் என்ன சார்ட் அவுட் பண்ண போறாங்கன்னு தெரியல, பட் நிறையவே சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்குது. இந்த கேம்ல இருந்து வெறும் இந்த கேம் மறந்துட்டு ஐ ஃபீல் அடுத்த கேம் மூவ் ஆன் பண்றதுதான் பெட்டரு. இந்த பர்சனல் ரைவல்ரி பிட்வீன் ஆர்சனல் அண்ட் சிட்டி ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமாவே போயிட்டு இருக்குது. அந்த ஆரண்ட் அண்ட் கேப்ரியல் இது பார்க்க நல்லா இருக்கு. ஒரு ஃபுட்பால் ஃபேனா இந்த மாதிரி ஒரு வார் ஜோனா இருக்கிற ஒரு பிக்சர். ஸோ எனிவே பிக் விக்டரி thrashing சிட்டி. ஆர்சனல் வந்துட்டு ஸ்டில் 6 points behind the table toppers ஆன லிவர்பூல், 6 points in hand with one more game in hand அது வேற. ஸோ ஆமாண்டா, பக்கத்துல தெரியுதுடா. தொடலாம் முடியாதுமா. அவங்க வந்துட்டு 2-0 போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அகைன்ஸ்ட் போன்மத் சைட். போன்மத் வந்து அவ்வளவு இன்ஜுரிஸ் இருந்தாலுமே பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இருந்தாலுமே வந்துட்டு ஒரு இன்விசிபிள் கோஸ்ட் வந்துட்டு அந்த பெனால்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சோன்னு எனக்கு தோணுச்சு. உனக்கு என்ன உண்மையிலேயே கான்டாக்ட் இருந்தா இல்ல நான் சொல்ற மாதிரி அந்த கோஸ்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு? இப்படிதான் ரெஃப்ரிஷியேட் இப்படிதான் அபிஷியேட்டே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ரெஃப்ரிஸ்லாம் என்னத்த பண்ணானுன்னு தெரியல, அது தெரியல. நம்ம கேட்டா வந்துட்டு ஜூம் போயிடலாம்ப்பா, ஜூம்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு குட்டி கான்டாக்ட் இப்படி தொட்டுருப்பா, அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கான்டாக்ட சொல்லுவாரு அவரு. அப்போ புல் தடிக்கு பயில்வான்னு ஒத்துக்கலாமா? அந்த மாதிரிதான் லைக். ஆனா தெரியல, நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா போர்னமவுத் பிளேயர்ஸும் வந்து அதுக்கு வந்து பெருசா ப்ரொடெஸ்ட் பண்ணல, சோ மேபி ஃபவுல் ஆயிருக்கலாம் அப்படி இப்படிங்கிறானுங்க. இல்ல எனக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து இவன் டைவ் அடிச்சிட்டான்டா இந்த பக்கம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா, இல்ல அதுக்கு டைம் எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. லைக் அது கான்ட்ரவர்ஷியல் தான். பட் ஆனா
அவங்க ஜூம் பண்ணி காமிச்சாலுமே எனக்கு கான்டாக்ட் இருக்க மாதிரி தெரியல, எங்கேயுமே பண்ண மாதிரி தெரியல. ஆமா, அது கான்டாக்ட் இல்ல. அதுக்கப்புறமா அவனே அவன் கால தடுக்கி வர விழுந்தான். பட் அப்கோர்ஸ் அது இருந்தாலுமே ரொம்ப சில்லியா இருந்துச்சு அந்த பெனால்டி. இது நம்ம சொன்னா நம்மலாம் வந்து அடிப்பானுங்க உடனே. எனக்கு நிறைய பேரோட கருத்து என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு டேவிட் கூட் மாட்டினா தெரியுமா, இந்த மாதிரி வந்து லிவர்பூல் அவன் ஹேட் பண்றான்றது, அதை வந்து பிஜி மால் மேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து முடிஞ்சா வச்சுக்கோ இந்த கேக்கிட்டியா பெனால்டி வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு கருத்து போயிட்டு இருக்குது. இது வந்து சும்மா காட்டுற கருத்து. பட் அப்கோர்ஸ் ரியலிஸ்டிக்லி மேட்ச் தெரியல. செகண்ட் கோல்லாம் சாலா அது எப்படி போட்டானே தெரியல, வந்து ஸ்லோ மோஷன்ல போச்சு. அது பயங்கரமான கோல். அது கிளாசிக் சலா கோல் தான். அதெல்லாம் வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். ஆனா போர்மன் சொல்லி அவங்க என்னதான் வந்துட்டு கொஞ்சம் இன்ஜுரி டீமா இருந்தாலுமே பயங்கரமா ஆனானுங்க. அவனுங்க வந்து ஃபுல் டிஃபெண்ட்லாம் பண்ணல, அவங்களும் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. ஒரு ஆஃப் சைட் கோல்ஸ் வந்தது, செமினியோ போஸ்ட் அடிச்சான், அவங்களும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் லிவர்பூல் இதுதான் கேரக்டர் ஷோ பண்ணு. நீ அவே போர்ன்மத்ல போயிட்டு எப்படியோ யூ கேன் ஸ்டில் கிராப் தட் விக்டரின்றது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ லிவர்பூல் அகைன் ஆன் தி கிளியர், அவங்க தான் ஹையஸ்ட் கோல் டிஃபரன்ஸ், மோஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு வந்து ஃப்ளைங் வேற லெவல்ல. கௌதம் வந்து குஷியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு என்ன மாதிரி. அவன் ஞாபகம் இருக்குல்ல, இந்த மேட்சுக்கு முன்னாடி அப்படியே சார் பொண்ணுமா தவே சார் ஐயோ என்ன பண்றது தெரியல அப்படி இப்படின்ட்டு பண்ணிருந்தான். அடுத்த கேம் கேளு, அதுக்கப்புறம் இதுதான் அப்படியா ஒரு மணி நேரத்துக்கு அப்படி இருப்பா. அதுக்கப்புறம் என்ன அடுத்த கேம் எவர்டன் ஐயோ அடுத்த உடனே இப்படி போயிருவான். டேய் தெரியண்டா அவன் நடிப்பெல்லாம். அதுக்கப்புறம் டாப் ஆஃப் தி டேபிள் பார்த்து தெரிஞ்சுவேன். இந்த மாதிரி ஆக்டிங் போட்டு ஜிங்ஸை போட்டு மத்த கிளப் எல்லாம் நாசமா போயிச்சுட்டு அவங்க கிளப் மட்டும் அவன் ஜெயிக்க வச்சுக்கிறான் அவனோட ஜிங்ஸை போட்டு. பட் அடுத்தது வந்துட்டு பிகெஸ்ட் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் அப்செட் வந்துட்டு இன்னொரு கேமும் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நியூகாஸ்ல் வந்துட்டு ஃபுல்லாமோட ஹோம்ல தோத்து போயிட்டாங்க. சோ அது வந்து ஒரு பிக் ஷாக். ஏன்னா வந்து நியூகாஸ்ல் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவங்க தான் மோஸ்ட் விக்டரிஸ் வர வச்சிருந்தாங்க. அவங்க திடீர்னு இப்படி ஸ்லம்ப் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் இது வந்து அவங்களோட ஆப்வியஸ்லி அவங்களோட டாப் 4 ஹோப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசா அடிப்படம் தான். ஏன்னா வந்து இப்ப செல்சி ஜெயிச்சாங்கன்னா அவங்க தான் வந்துட்டு அபவ் சிட்டி அண்ட் நியூகாஸ்ல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேஜர் லாஸ் இந்த டைம்ல பாக்குறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்போ 5th இருக்காங்க 41 பாயிண்ட்ஸ், சிட்டியோ 41 பாயிண்ட்ஸ், சேம் கோல் டிஃபரன்ஸ். நாட்டிங்ஹாம் 47, இப்போ வந்து செல்சி 40 இருக்காங்க வித் 1 கேம். அவங்க ஜெயிச்சாங்கன்னா 44 அபவ் சிட்டி அண்ட் நியூகாஸ்ல் போயிடுவாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கண்டிப்பா டாப் 4ல வந்துருவாங்கன்னு. நடந்துருமோன்னு எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. நடந்தா நல்லதுதான். அந்த கேம் பத்தி தான் பேசணும். பிரைட்டன் சம்பந்தம் மேல மாறிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு திடீர்னு நல்லா இருந்தானுங்க. இந்த கேம் வந்து 7-0 கிறிஸ் வுட்டோட மேஜிக் ஹாட்ரிக் வர போட்டிருக்கான். என்ன 7 நாட்டிங்ஹாம் நீ சொன்ன மாதிரியே டாப் 4 கன்ஃபார்ம் போலயே. கன்ஃபார்ம் லைக் அப்படி ஆனா நல்லதுதான். லைக் ஏன்னா லைக் ட்ரெடிஷனல் டாப் 4 இல்லாம லைக் புதுசா வராங்க. போன வருஷம் நியூகாஸ்ல் வந்தாங்க, இந்த வருஷம் இவங்க. அவங்களுக்கு ஒரு சாம்பியன்ஸ் லீக் ட்ரோஃபி இருக்குதுடா, ஆர்சனல் கிடையாது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவங்க கீழே போயிட்டு அப்புறம் மேல வந்து மறுபடியும் வந்திருக்காங்க. அது இப்படி சொல்றேன்டா, செகண்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவ்வளவு வருஷம் ஆர்சனல் இருந்திருக்காங்க, இன்னும் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருவாங்க. சும்மா இருடா அது சொல்லிட்டு போறாங்க. ஆனா லைக் அவன் சீரியஸ் நோட் என்ன சொல்லணும்னா, லைக் அவங்க மேல வந்தாலுமே அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 20 பிளேயரை வந்து ஒரு இதுல சீசன்ல வந்து மாத்தி புதுசா சைன் பண்ணி அப்படி இப்படின்னு மாத்தி மறுபடியும் ரெலகேஷன் போயிருவாங்க அப்படி இப்படின்னு நினைச்சு பார்த்தா இப்போ அவங்க வந்து டாப் 4 ஸ்பாட் கம்பீட் பண்ற அளவுக்கு ஒரு கிளப் வந்து அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணிருக்காங்க. லைக் அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணி ட்ரஸ்ட் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா அவனுக்கு வந்து லைக் ரொம்ப பேட் டைம்ஸ் இருந்திருக்கு. லைக் உல்ஸ்ல இருந்திருக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கு அவன் வந்து எப்படி பண்ணிட்டு இருந்தான். லைக் போர்ச்சுகீஸ் பிளேயர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி அவனோட ஸ்டைல் ஆஃப் இதுல அவனுக்கு அந்த ஸ்குவாட் கொடுத்தா அவன் நல்லா பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் போனா சரி வரல, அந்த மாதிரி நடுவில் அங்க இங்க போயிட்டு வந்தான் சரி வரல. பட் ஆப்வியஸா லைக் ஒரு நிறைய கிளப்ஸ் பிரீமியர் லீக்ல இருக்காங்க. 20 டீம் இருக்குன்னா அதுல வந்து 6 டீம் வந்து எப்பயுமே டாப் 6 டாப் 5 டாப் 4 முடிக்குது அப்படின்னா, சில கிளப்ஸ் எல்லாம் வந்து எப்பயுமே இந்த 10 கீழேயே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதோட இந்த வாட்டி வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், பர்னமவுத், ஆஸ்டன் வில்லா, நியூகாஸ்ல் நிறைய பேர் கம்பீட் பண்றது பார்த்தா லைக் பயங்கரமா இருக்கு சொல்ல போனா. ஆக்சுவலா அதுல வந்து ஒரு ரொம்ப நோட்டிஃபை பயங்கரமா இருக்குது. பிரீமியர் லீக் குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. ரெஃப்ரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் மட்டமா இருக்கு. அதை மட்டும் நம்ம எப்படியாச்சும் மாத்தணும்னா ஓவராலா லீகே நல்லா இருக்கும். பட் அடுத்த மேட்ச் நம்ம பாக்கணும்னா the biggest upset வந்துட்டு இப்ப யுனைடெட் கிரவுண்ட்ல வந்துட்டு எவ வேணா வந்துட்டு வாங்கிட்டு போல ஆடி ஆஃபர் மாதிரி விட்டு இருக்கானுங்க. மறுபடியும் கிறிஸ்டல் பேலஸ் வந்து அவங்க கம்ஃபர்டபுளா இருக்குது ஓல்ட் டிராஃபர்ட்ல போய் ஜெயிக்கிறது. இந்த வாட்டி வந்து மட்டேட்டா 2 கோலை போட்டு அசால்ட்டா அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஒரு லாஸ்ட் ட்ரெடிஷனல் 9 மாதிரி ஆடுறான்டா. தனியா அந்த பாடி ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி
தனியா டக்கின் எல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பர் நம்பர் 9 அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க ஸ்ட்ராங்கா போய் எடுத்துட்டு போய் கோல போடுறது இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கான். பட் லுக்காக்கு மாதிரி இருக்கான்டா ஆக்சுவலா, அதே மாதிரி பிசிக். ஆமா அவன் வந்து எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ஸ்ட்ரைக்கர் தான். என்னன்னா யுனைடெட்ல எனக்கு என்ன புரியலன்னா அமோரம் சைடுல 5 டிஃபென்ஸ் ஆடுற ஸ்குவாட் ஓகே, அது 5 at the back ஆடுறானுங்க விங் பேக்ஸோட சேர்த்து. அப்படி இருந்துமே நான் வந்து பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த மட்டமான டிஃபென்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கு. அவ்வளவு புடிச்சது நான் தான். முடிச்சது நான் தான். பாக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வைக்கிறானுங்க, த்ரூ பால்ஸ் போகுது, ஈஸியா அட்டாக் பண்றானுங்க. சோ வந்துட்டு என்ன அவங்களுக்கு பிரச்சனைன்றது தெரியல. இத்தனைக்கும் யோரோ, மெக்வயர், மார்டினஸ் ஸ்டாண்டிங் அட் த பேக், இதுதான் டெலிக் மட்டும் இல்ல ஓகே, இதுதான் அவங்களோட பெஸ்ட் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல அவனுக்கு வேற யாருமே இல்ல, டெலிக்கை தவிர வேற யாருமே இல்ல. ரைட், டாலோவும் ஆரம்பிச்சா, இந்த சைட்ல இன்னொரு அவங்களோட மெயின் விங் பேக் தான் ஆரம்பிச்சான். சோ இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு என்னதான் பிரச்சனை அவங்களுக்கு, பிளேயர்ஸும் இருக்கிறானுங்க ஆனா பர்ஃபார்மன்ஸ் வர மாட்டேங்குது. அது எனக்கு அது தெரியல. எனக்கு மான்செஸ்டர் யுனைடெட் வந்து யார் வாங்கினாலுமே லைக் டிஃபென்சிவா வாங்கினாலுமே லைக் ஓகே அவன் இந்த சிஸ்டம்ல இப்படி நல்லா ஆடுவான், 3 at the backல போட்டா மெக்வேர் இப்படி ஆடுவான், டெலிட் வந்து 4 at the backல போட்டா இப்படி ஆடுவான் எல்லாம் சொல்றாங்க. ஆனா தெரியல லைக் ஓகே இது வந்து ஒரு பக்கம் லைக் அவங்க டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா சூட் ஆகல அப்படிங்கிறது ஒண்ணு. லைக் டாலோவும் வந்து ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்ட்டுலாம் இல்ல, லைக் அவனும் கொஞ்சம் ஆவரேஜா தான் ஆடிட்டு இருக்கான் கொஞ்ச நாளா. அதுவும் இந்த கேம் வீக்லாம் பெருசா இது இல்ல. லைக் நிறைய பேர் வந்து அவனை வந்து ஹெட்லெஸ்ஸா ஆடிட்டு இருக்கான், 0 IQ பிளேயர் அப்படின்னு சொல்றாரு, ரொம்ப திட்டுறாங்க. அதே மாதிரி இவன் லிசாண்ட்ரோக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு இந்த கேம். அது ஒரு மேஜர் தான் சொல்லலாம்னு இருந்தேன், பட் சொல்லிட்டேன். மோசமான இன்ஜுரி வந்து ஒரு பெரிய வருத்தம் தான். ஹோப் ஹி கெட்ஸ் பேக் சூன். பட் அப்போ அடுத்து இப்போ அவன் போயிட்டானா இப்போ வேற யாரை போட்டு ஆடுறதுன்னு தெரியல. இப்போ அவனுங்க 3 at the back கண்டிப்பா புஷ் ஆகணும். இதுக்கு மேல வந்து அவங்க என்ன டெலிட், மெக்வயர், டாலோ தான் போட்டு ஆடணும்னு நினைக்கிறேன். வேற ஆளே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க என்ன சிஸ்டம்னு தெரியல. யாரு யோரோ இருக்காங்க, அவன் தான் ஸ்டார்ட் பண்ண அந்த கேம், அவன் தான் ஆரம்பிக்கணும். பட் என்னன்னா வந்து போன மேட்ச் தான் சொன்ன அந்த மாதிரி வந்து மெயினும் வந்து ஃபார்வர்ட்ல போட்டா அட்டாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா ஆடுறான்ட்டு, அதுக்குன்னு பார்த்தா பொசுக்கு ஸ்ட்ரைக்கரா போட்டிருக்கான் இந்த மேட்ச்ல. நீ போய் ஸ்ட்ரைக் ஆடுறான்ட்டு சம்மந்தமே இல்லாம என்னங்க உனக்கு புரியல. ஏன்னா 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க, ஜெர்சியும் இருக்கணும், ஐலாண்டும் இருக்கானுங்க. 2 பேரும் காஸ்ட்லியா வாங்கிட்டு மெயினுவை ப்ரொமோட் பண்ணிட்டு நீ போய் ஆடுறா. போன வாட்டி 2 கோல் அடிச்சு, ஒரு கோல் அடிச்சா நல்ல கோல், அதுக்கு வந்து அவனையே ஸ்ட்ரைக்கரா இதுக்கு போடணும்ன்றது இந்த கான்செப்ட் எனக்கு புரியல. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்றதுனால தெரியல, இது வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது. அஃப்கோர்ஸ் டைம் ஆகும் தான். இந்த பிக் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பிரீமியர் லீக்ல பண்றது ரொம்ப தப்பு. எல்லா வீக்கும் நீ ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பாக்குற இடம் கிடையாது பிரீமியர் லீக்னா. கரெக்ட், அது கண்டிப்பா. ஏன்னா இந்த சீசன் ஐ திங்க் இஸ் கிவன் அப். இந்த ஸ்குவாட வச்சுட்டு இந்த சீசன் நான் முடிச்சிடுறேன், ரெலிகேட் ஆகாம நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு டெவலப் பண்றேன்ற மைண்ட் செட் வந்துட்டானோன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்துட்டான். யுனைடெட் ஃபேன்ஸ் கேட்டாலும் அதுதான் சொல்றேன். எனக்கு தெரியும். சொல்லுங்க சார். அடர்த்தியா இருக்கட்டும், நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். அவங்க வந்து இப்போ FA கப்ல ப்ரோசீட் பண்ணனும். FA கப்பா கேரபோ கப்பா அது ப்ரோசீட் பண்ணி FA கப் இருக்குது அவங்களுக்கு. ஆமா, அதுல இது பண்ணி போயிட்டாங்கன்னா ஓகே. லைக் அவங்க வந்து இந்த வருஷம் ரெலகேட் பண்ணாம மேல இருந்தா போதும், அவ்வளவுதான். அவங்க அடுத்த வருஷம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல அவங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பிரீமியர் லீக்ல சொல்றேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து என்ன பிரச்சனை, யார் யார் இப்ப பிரச்சனை கண்டுபிடிச்சு அவங்க சரி பண்ணணும். ராஷ்போர்ட் வர கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க லோன் டு அஸ்டன் வில்லா. இந்த கேம்ல வந்த 2வது கோலுமே ஃபர்ஸ்ட் கோலுமே ஆக்சுவலா வந்துட்டு மெக்வேர் தான் ஆன் சைட் ப்ளே பண்ணா. செகண்ட் அது கூட ஒன்னும் சொல்ல முடியாது, போஸ்ட் அடிச்சு வந்தது. செகண்ட் கோல்ல அவன் தான் ஆன் சைடே பிளே பண்ணான். ரொம்ப லெத்தார்ஜிக்கா ஆடிட்டு இருந்தான் மெக்வேர். ஆன் சைடு ஆடினதுல அந்த ரைட் பேக் செம்மையா கிறிஸ்டல் பேலஸ்க்கு அவன் யாருல முனியோசா, அவன் கிரீன் எல்லா இடத்துலயும் இருக்கான் பிச்ல, செம்ம பர்ஃபார்மன்ஸ். சோ மான்செஸ்டர் யுனைடெட் ஸ்லம்ப் வெரி பேட். ஏன்னா வந்துட்டு அவங்க இப்ப 13 பொசிஷன்ல, அதே 13 பொசிஷன் தான் 29 பாயிண்ட்ஸ். ஆனா என்ன பிரச்சனைனா வெஸ்ட் ஹாம் அண்ட் எவர்டன் இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு கேம் இன் ஹேண்ட் இருக்குது. ஜெயிச்சாங்கன்னா இருக்கும் அபோவ் யுனைடெட் அண்ட் டாட்டன்ஹாம். பட் அந்த 2 கேமுமே வந்துட்டு கஷ்டமான கேம். ஏன்னா எந்த வெஸ்ட் ஹாம் எவர்டன் வந்துட்டு இவனுங்க ஆடுறானுங்க லிவர்பூல் அடுத்த கேம், வெஸ்ட் ஹாம் வந்துட்டு செல்சி ஆடுறாங்க. சோ ரெண்டுமே இப்போதைக்கு அவங்க ஒரு சேஃப் ஜோன்ல இருக்காங்க யுனைடெட். பட் ரொம்ப கஷ்டம், ஒரு கேம் தோத்தாலும் அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட கிளப் வெஸ்ட் ஹாம் எவர்டனுக்கு மேல போகணும் கீழே போகணும்னு சொல்லி பேசுற நிலைமைக்கு ஆயிருச்சு. வந்துருச்சு நிலைமை, எக்ஸப்ட் பண்ணிட்டு போனோம். அப்புறம் நம்மளோட அடுத்த டீம் டாட்டன்ஹாம், இவனுங்க வந்துட்டு லெஸ்டரோட ஹோம்ல தோத்து போறானுங்க. அவே டு பிரெண்ட்ஃபோர்ட்ல போய் 2 கோல் அடிச்சு ஜெயிக்கிறானுங்க. சத்தியமா இவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அதனால வந்துட்டு இந்த கேம் இவங்க ரிசல்ட் வைஸ் அப்கோர்ஸ் இது வந்து எப்படி ஒரு பயங்கரமான இம்பாக்டா இருக்கும். இந்த ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு ஆஞ்ச காப்பாத்திருக்குன்னு வேணா சொல்லலாமே தவிர நல்ல ரிசல்ட்லாம் நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா கேம் வைஸ் பார்க்கும்போது மறுபடியும் இவனுங்க அதே மாதிரி சான்சஸ் கிரியேட் பண்ண பார்த்தா அதிகமா பிரெண்ட்ஃபோர்ட் தான் கிரியேட் பண்ணிருந்தானுங்க. எத்தனை ஷாட்டு எத்தனை போஸ்ட் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு, சேவ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு.
லைக் இவங்களுக்கு வந்ததே ஒரு 5 சான்ஸ் வந்திருக்கும், அது 2 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல போனா இது பண்ணும். மத்தபடி ஹைலைன் வேலைக்கால தயவு செஞ்சு மாத்திருப்பா அப்படின்னு தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, பாசிட்டிவ்ஸ் என்னன்னா ரிட்டர்ன் ஆஃப் ரிச்சார்லிசன் ஒரு 2-3 கேம் தொடர்ந்து ஆடுறான், அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் மற்றபடி அதாவது கோல் கீப்பர் புது இஸ் கெட்டிங் மோர் டைம், அந்த புது கோல் கீப்பர். ஸோ அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிரீமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி அது வந்து ஹெல்ப் பண்ண அவனுக்கு. அண்ட் நீ சொன்ன மாதிரி டெஃபினெட்லி இந்த ஹைலைன்ல ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி, ஏன்னா அவங்க டாப் ஆஃப் த லீக்ல முடிக்கணும். ஏன்னா அதுக்காச்சும் தான் பேர் மினிமமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு மட்டன்டா மார்டிஸ் எல்லாம் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டானுங்க, பயன் இதான் வச்சுக்கோன்ட்டு. அவன் வேணான்ட்டான் டக்குன்னு லாஸ்ட் மினிட்ல. அவன் பண்ணிட்டான், டொமாரி ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆமா, இப்ப ரீசெண்டா திசாசி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டானா, சாலா நீ யாருடா? அவனே வேணான்றான். சூப்பர். ஸ்பர்ஸ் வேணான்ட்டு. சோ ஹோல் கிளப்போட ரெப்யூட்டேஷனே லாஸ் ஆகுதுல இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்துட்டு. சோ இது வந்து நீ சொன்ன மாதிரி ஆஞ்சு சேவ் பண்ணுச்சு இந்த ரிசல்ட். இதுக்கப்புறம் அவனுங்க எவ்வளவு பில்டப் பண்ணி போறாங்கன்றத பார்ப்போம். கடைசியா வந்து நம்ம எவர்டன் பத்தி பேசணும். எவர்டன் வந்துட்டு 4-0 லெஸ்டரோட ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலா ரோல் 3 கேம்ஸ் கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் எவர்டன் ஆர் கிளைம்பிங் அப் டு 16th பொசிஷன். சொன்ன மாதிரி அவங்க வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் பிஹைண்ட் மான்செஸ்டர் யுனைடெட் அண்ட் டாட்டன்ஹாம். அவனுங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வுல்வ்ஸ் அஸ்டன் வில்லாவை 2-0 தோக்கடிச்சிருக்காங்க. இது வந்து லிஸ்டிலே கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து லாஸ்ட் 5 கேம்ல வந்துட்டு 4 கேம் தோத்து போயிருக்காங்க பிஃபோர் கோயிங் டு திஸ் கேம். இந்த கேம் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அஸ்டன் வில்லாவுமே வந்துட்டு லாஸ்ட் 3 கேம்ஸ் வந்து 2 டிரா, இது ஒரு லாஸ் வேற. சோ என்ன அஸ்டன் வில்லா பெரிய ஸ்லம்ப் போல எதிரின்ட்டு. ஆஸ்டன் வில்லா ஆமா, லைக் அவங்க வந்து டிசம்பர்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படிதான் இருக்கானுங்க. அப்படியே லைக் அவங்க வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இல்ல கேட்டா, அப்படிதான் இருக்காங்க அவங்க. ஆமா, சோ இது வந்து ஏன்னா டிரான்ஸ்ஃபர் 2 வாரம் நல்லா ஆக்டிவா இருந்திருக்காங்க, நிறைய பேர் சைன் பண்ணிருக்காங்க. அப்போ எப்படி போகுதுன்ட்டு. பட் இதுதான் இந்த ரவுண்ட் அப் ஆஃப் இந்த கேம் வீக் 24ஓட கேம்ஸ். உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்னன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. சங்கர், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். மறக்காம ஃபுட்பால் பேச சப்ஸ்கிரைப், லைக் எல்லாத்தையும் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட்ல மீட் பண்றோம். திஸ் இஸ் சுபாஷ் அண்ட் சங்கர் சைனிங் ஆஃப். நன்றி.